Hi all, இன்னைக்கு நம்ம Lathas Kaimanamல பார்க்க போகிறது Doughnut Recipe, Choco Donut and Sugar Donut ரெண்டுமே எப்படி பண்ணலாம் வீட்டிலே சிம்பிளாக அப்படிங்கிறத நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த Choco Donut நீங்கள் ஒரு நேரம் வீட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக நம்மளே செய்வோம். அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரோடு வந்திருந்தது எனக்கு. பார்த்தீங்களா, உள்ளே பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் நம்மளோட டோனட், சாக்கோ டோனட். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான இந்த சாக்கோ டோனட் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வரும் நம்மளோட டோனட்ஸ். ஃபஸ்ட்டு மைதா எடுத்து வச்சுருக்கேன். மைதா இதுக்கு 3 கப்பு தேவை. இந்த கப்பில் 3 கப்ஸு. மில்க் வந்து 2/3 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் வந்து ஒரு 1/2 கப் சுகர், பட்டர், அதுக்கப்புறமா எக்கு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் இந்த ரெசிபிக்கு. இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம ஈஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வார்ம் மில்க் ஆட் பண்ணோம். இதுக்கு வந்து வார்மாக இருக்கணும் மில்க்கு, சூடாகவும் இருக்கக்கூடாது, கூலாகவும் இருக்கக்கூடாது. ஸோ வார்ம் மில்க் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வச்சுருவோம். இந்த மீன் டைம் வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு எக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதை நல்லா விஸ்க் பண்ணிக்க போகிறோம். நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நம்மளோட பேட்டருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எக்கோட ஃப்ளேவரும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரெஸ்ட் ஆஃப் த சுகர் 2/3 கப் மொத்தமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேலன்ஸ் சுகரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா எக்கோடு சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சுகர்லாம் ஓரளவு கொஞ்சம் கரையணும். அப்போது நம்ம வந்து மில்க், ஒரு வார்ம் மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே வார்ம் மில்க் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் ஓரளவு கரைஞ்சிரும் நம்ம வார்ம் மில்க் ஆட் பண்ணுறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஈஸ்ட் மிக்ஸ்சர் வந்து நல்ல பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகிட்டு வந்திருக்கு. இது பார்த்திங்களா, மேலே இந்த மாதிரி நின்னா தான் இது வந்து ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பர்ஃபெக்ட் ஈஸ்ட் மிக்ஸ்சரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த முட்டை மிக்ஸ்சரோட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவு 3 கப்பு வந்து நான் மைதா மாவு இந்த கப்பில் வந்து நான் மெஷர் பண்ணி 3 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ்சரோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா இந்தளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட் மிக்ஸ்சர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த டோ வந்து ரொம்ப ட்ரையாக நம்ம பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் படி கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து நம்ம பிசைஞ்சு கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்டிக்காகிற மாதிரி இருந்ததுன்னா. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க பட்டர், இன்றைக்கி வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அப்பப்போ ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம இழுத்து விடணும். நல்லா டோ வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும். எடையா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து இந்த மாவுக்கு வந்து இப்போ ஆட் பண்ணி ஒரு சாஃப்ட் டோ வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பட்டரியாக இருக்கும் நம்மளோட டோனட்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை ரைஸ் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். நம்ம மிக்சிங் பவுலில் வச்சுட்டு மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், அது ரைஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நான் இப்போது எடுத்து பார்த்துருக்கேன் நம்மளோட டோனட்ஸ் டோ வந்து பர்ஃபெக்டாக. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரைஸ் ஆகி வந்திருக்கு, பர்ஃபெக்டாக அந்த டோ வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த அளவு ரைஸ் ஆகிருந்தால் தான் நம்மளோட டோ வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ளார் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ட்ரை ஃப்ளார் யூஸ் பண்ணோன்னா நம்ம மாவு வந்து நல்லா ஸ்டிக் ஆகாமல் நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு.
இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்மளோட மாவை ஃபுல்லாகவே அதில் வந்து அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக விரிச்சிக்கலாம். ஒரு 1/2 inch திக்னஸ்க்கு நான் இன்றைக்கி வந்து விரிச்சிக்க போகிறேன். இந்த ஈஸி டேஸ்டி டோனட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த அளவு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளோட டோனட் மாவு. ஸோ இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பவுலும் அதுக்கு வந்து ஒரு மூடியும் எடுத்திருக்கேன் நான் அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்கு. இப்போ இந்த பவுலில் ஓரம் அந்த கட்டிங் எட்ஜஸை மட்டும் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணி வச்சுருக்க மாவில், ரோல் பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டு வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த மூடியை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக டோனட்டோட ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் டோனட் மேக்கர் இல்லாமலே. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ரோல் பண்ணியிருக்க ஷீட்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரே இது வச்சு பண்ணிவிட்டு திருப்பி இந்த பேலன்ஸ் இருக்க மாவெல்லாம் எடுத்து இன்னொரு வாட்டியும் ரோல் பண்ணி இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் திருப்பி ட்ரை ஃப்ளார் இது பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த டோனட்ஸை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க அந்த ரவுண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த டோனட்ஸை இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க மாவையும் இதே மாதிரியே நம்ம ரோல் பண்ணி இதே மாதிரி டோனட்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி மொத்தமாக இந்த 3 கப்பு மாவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 12 டோனட்ஸ் அளவுக்கு வந்துச்சு இந்த சைஸ்க்கு. இதை வந்து ஒரு 30 minutes நம்ம ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சாக்கோ கோட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து மில்க் சாக்லேட், ஒரு 1/2 கப் மில்க் சாக்லேட்டை 1/2 கப் டார்க் சாக்லேட்டை நம்ம எடுத்துக்க போகிறேன். இந்த பவுலில் ஒரு 1/2 கப் மில்க் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் டார்க் சாக்லேட் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து டபுள் பாயில் பண்ணிக்க போகிறோம். ஒரு கொதிக்கிற தண்ணி கீழே வச்சுட்டு மேலே நம்ம இந்த பவுலில் வச்சு நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து சாக்லேட் கோட்டிங்க்கு நல்ல சாக்லேட்ஸ்லாம் உருகி வந்துடும். பார்த்திங்களா, ஓரளவுக்கு உருகி இருக்குது அந்த டபுள் பாயிலிங் மெத்தடில். ஸோ இந்த அளவுக்கு உருகினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் வந்து நல்ல ஒரு கிளேஸ் கொடுக்கும் நம்மளோட சாக்லேட் மிக்சருக்கு. ஸோ பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி பால் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கன்சிஸ்டன்சிக்காக. இது ரொம்ப திக்காக இருக்கும் சாக்லேட் மட்டும்னா. ஸோ அதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க்குக்கு பதிலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சாக்கோ கோட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க டோனட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 minutes கண்டிப்பாக மூடி வச்சுட்டு திருப்பி நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருப்பி நல்லா டபுள் த சைஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா. உங்களுக்கு அப்படியே லைட்டாக எலும்பி வந்துருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி ஒரு 30 minutes நம்ம உருட்டி வச்சு 30 minutes கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா பஃபாகி வந்திருக்கும் நம்மளோட டோனட்ஸ். எல்லா டோனட்ஸும் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 12 to 13 டோனட்ஸ் கிடச்சிது இந்த சைஸில். ஸோ ஆயிலை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, லோ டு மீடியமில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டோனட்டாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலமாக ஒயிட் பாட்டம் பேனை வச்சுருந்திங்கன்னா 1 to 2 கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லைனா 1 போட்டாலே கரெக்டாக இருக்கும் நம்ம ஆயிலுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்லோ குக் பண்ணணும். ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடவே கூடாது. நல்லா ஸ்லோ குக் பண்ணி 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஒரு 4 to 5 minutes ஆகும். டோனட்ஸ் ரெடி ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் நிதானமாக ஸ்லோ குக் பண்ணி 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா நம்மளோட டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்களா நல்லா எவ்வளோ பஃப் ஆகி வந்திருக்கு நம்மளோட டோனட்ஸு. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளோட டோனட்ஸு. ஸோ இந்த அளவுக்கு வந்த பிறகு கோல்டன் ப்ரௌன் ஆனால் எடுத்துடலாம். ரொம்ப டீப் கலர் விட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம டோனட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, பர்ஃபெக்ட் டோனட்ஸ் இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த செட்டாக ஒன்றா போட்டு எடுக்கிற மாதிரி நான் அடுத்ததையும் எல்லா டோனட்ஸையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளோட டோனட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் டோனட்ஸ்க்கு ஜஸ்ட்டு பவுடர்ட் சுகர் நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சுகரை வந்து
பவுடர் பண்ணி இது மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து சுகர் டோனட்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நான் சாக்லேட் டோனட்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க சாக்லேட் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கூலானும் சாக்லேட் ஃபில்லிங்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம டோனட்ஸை இந்த அளவு ஃபுல்லாக முக்கிடக்கூடாது. இதை வந்து ஒரு 3/4 இந்த மாதிரி நம்ம நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் லைட்டாக வடிய விட்ட பிறகு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா கிளேஸ்டு நம்மளோட சாக்லேட் டோனட்ஸ் இப்போ ரெடி ஆகிருக்கு. எவ்வளோ கிளேஸ் இருக்குது பார்த்திங்களா நம்மளோட டோனட்ஸ்க்கு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பாதி வந்து சுகர் டோனட்ஸாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபுல்லாகவே நமக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சுகர் கோட் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இந்த சாக்கோ டோனட்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம மேலே டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நான் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம விருப்பப்படி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் மேலே டெக்கரேட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.